அதிமுக இந்துத்துவ கட்சியா இருந்ததா? தலைமை ஜெயலலிதாவாக இருந்தாலும் சங்கராச்சாரியாருடைய படத்தையோ ஆதிசங்கரர் படத்தையோ போட்டுக்கொண்டு அவரால் அதிமுகவை நடத்த முடியாது. அவர் பெரியார் படத்தை வைத்துக் கொண்டுதான் நடத்தினார். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. மதமாற்ற தடை சட்டத்தை மோடி திரும்ப பெற மாட்டார், ஜெயலலிதா திரும்ப பெற்றாரே. பெரிய பெரிய தலைவர்கள் பாஜகவில் இருந்திருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு எதுக்கு பிரதமர் மோடி ஜெயலலிதாவை ஒரு அடையாளமா இல்லை, இதற்குள் நுழைய முடியவில்லை. இந்த மண் அந்நியமாக இருக்கிறது, அயல் மண்ணாக இருக்கிறது. இந்து என்ற சொல் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த யாருக்கும் தெரியாது. வள்ளலாருக்கு இந்து என்ற சொல் தெரியாது, இந்து என்ற சொல்லே தெரியாது. திருவள்ளுவரே இந்துன்னு ஆளுநர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, அவர் அரலூசு இல்லை, அவர் அரலூசுகள் மாதிரி பேசுவார். இந்து மதத்துக்கு நிறுவனம் கிடையாது. உன் விருப்பப்படி வடிவத்தை உண்டாக்கிக்கொள், உன் விருப்பப்படி வணங்கிக்கொள், உன் விருப்பப்படி கடவுளுக்கு ஊட்ட வேண்டியதை ஊட்டு. பன்றிக்கறியை வேண்டுமானாலும் ஊட்டு, ஆட்டுக்கறியை வேண்டுமானாலும் ஊட்டு, எல்லாம் உன்னுடைய விருப்பம். அவனுக்கு ஒரு உருவமும் இல்லை, ஒரு வடிவமும் இல்லை. இது எல்லாத்தையும் ஆதிசங்கரர் ஒன்றிணைச்சிட்டாரு. அவர் கிடக்கிறாரு, அவர் கழிச்சார். அண்ணாமலை ஒரு பார்ப்பனர் அல்லாதார், அவருக்கும் வேத மதத்துக்கும் தொடர்பில்லை. இவர் போய் நின்றால் காஞ்சி சங்கர மடத்தில் விரட்டி விடுவார்கள். ஆனானப்பட்ட அப்துல் கலாமையே சங்கராச்சாரியார் பீடத்தில் உட்கார்ந்து கொண்டார், உயரத்தில். தரையிலே சமுக்காலம் விரித்து நம்முடைய அப்துல் கலாம் போய் உட்கார்ந்தார். சுப்பிரமணிய சாமி போனால் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறார், மடியில் கூட உட்காந்து விடுவார். அவ்வளவு பெரிய இயேசுவே மேரிக்குத்தான் பிறந்தார். தாய் இறந்த பிறகு தாய் வழியாக நாம் பிறக்கவில்லை என்று நம்ப ஆரம்பித்து விட்டாரே. இது என்ன காரணத்துக்காக இதை சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க? இன்னும் ஆண் பெண் சேர்க்கையின் வழியாக பிறக்கவில்லை என்றும் அவர் சொல்லுகின்ற போது அவர் எங்கேயோ நிற்கிறார், நாம் எங்கேயோ நிற்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவது? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்கள். வணக்கம் சார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒன்று சொல்லியிருக்காரு, ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துத்துவ கொள்கையை பின்பற்றினவங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் அதிமுக இந்துத்துவ கட்சியாக இருந்தது, அவங்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக இந்துத்துவ கொள்கையிலிருந்து வெளியேறிடுச்சு, ரொம்ப விலகி வந்துடுச்சு, அதனால் இப்போ பாஜக தமிழ்நாட்டில் பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அதிமுகவில் பயணிச்சிருக்கீங்க, அதிமுக இந்துத்துவ கட்சியாக இருந்ததா? அதிமுகவில் பயணிக்காதவனுக்கெல்லாம் இதை பற்றி கருத்து சொல்ல தெரியாதா? அதனால் பயணித்திருந்தாலும் சரி, பயணித்திருக்காவிட்டாலும் சரி, நடப்பு என்ன என்று நமக்கு தெரிகிறது. அதிமுக இந்துத்துவ கட்சியாக இருந்ததா? அப்படி சொல்ல முடியாது. இந்துத்துவ கட்சியாக அது இருக்கவில்லை, அது திராவிட இயக்கமாகத்தான் இருந்தது. திராவிட இயக்கத்தை தான் சுவீகரித்து கொண்டார். ஜெயலலிதா அந்த கட்சிக்கு அதனுடைய தலைமையை ஏற்றது என்பதே உண்மையிலேயே ஒரு முரண்தான். ஆரியம் திராவிடமாக பிரித்து பேசப்படுகின்ற ஒரு நாட்டில் 2 மதங்கள் தான் உண்டு, 2 இனங்கள் தான் உண்டு, 2 நாகரிகங்கள் தான் உண்டு. ஒன்று திராவிட நாகரிகம், இன்னொன்று ஆரிய நாகரிகம். இது சிந்து சமவெளி நாகரிகம், அது வேதகால நாகரிகம். 2 தான் இந்தியாவை உருவாக்கின. நாம் தெற்கே உருவானோம், அவர்கள் வடக்கே இருக்கிறவர்கள் அதை பின்பற்றினார்கள். ஆகவே பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு வடநாட்டிலே தனி சமயம் கிடையாது, தனி அரசு தத்துவ கோட்பாடுகள் கிடையாது, ஃபிலசாபிக்கல் அவுட்லுக் கிடையாது. அவர்கள் ஆதிசங்கரரை அப்படியே வேத மதத்தை பின்பற்றினார்கள். அதனாலே தான் மோடி, விவேகானந்தர் போன்ற பார்ப்பனர் அல்லாதாரெல்லாம் ஆதிசங்கருடைய வேத மதத்தை பின்பற்றுகின்ற நிலைமை ஏற்பட்டு, அதுதான் இந்து மதம் என்று அவர்கள் அறியாமையினால் கருதுகின்ற நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இங்கே அப்படி இல்லை. நம்முடைய சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து நம்முடைய பயணங்கள் வேறாக இருந்தன. ஆகவே இங்கே சைவம், வைணவம், குலதெய்வ வழிபாடு போன்றவையெல்லாம் முன்னின்றன. ஆக திராவிட சமயங்களோடு பின்னால் ஆரிய சமயம் ஒட்டி நின்றது. அதன் காரணமாக கொஞ்சம் ஆரிய தாக்கம் நமக்கு ஏற்பட்டது, நம்முடைய தாக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜெயலலிதா ஒரு திராவிட இயக்கத்துக்கு தான் தலைவராக வந்தார். எம்ஜிஆருடைய செல்வாக்கின் காரணமாக அவர் தலைமையை எளிதாக பெற்றுவிட்டார். இயல்பிலேயே தலைமை குணம் உடையவர். அவர் இயல்பிலேயே தலைமை குணம் உடையவர், நடிகையாக இருந்தார். ஆகவே எம்ஜிஆர் காலத்திலே செல்வாக்கு பெற்று எம்ஜிஆருக்கு பின்னால் அவர் தனித்து போராடி அந்த கட்சியை கைப்பற்றி விட்டார். அது வேறு. ஆனால் அந்த இயக்கம் திராவிட இயக்கம்தான். ஜெயலலிதா ஒன்றும் தலைகீழாக மாற்றி விட்டார் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் ஆடு மாடு பலியிடுவதை அவர் தடுத்து சட்டம் போட்டார். மக்களிடையே எதிர்ப்பு ஏற்பட்டது. ஏனென்றால்
தமிழர்களில் பெரும்பகுதியானவர்கள், எப்படி தமிழ்நாடு என்பது 3 விழுக்காடு பிராமணர்களும் 97 விழுக்காடு தமிழர்களும் உடைய நாட்டில் 97ல் 87 பேர் இங்கே கறி தின்பவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆட்டுக்கறியும் எல்லா கறியும் சாப்பிடுவார்கள். ஆகவே இந்த மாதிரி ஆடு மாடு வெட்டுவதை பற்றி அவர் சட்டம் போட்டதை தமிழ் மக்கள் ஏற்கவில்லை. அடி வாங்கினார் ஜெயலலிதா. பிறகு அந்த சட்டத்தை தூக்கி விட்டார். மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்ததற்கு அப்பொழுது நட்பாக இருந்த சங்கராச்சாரியார் ஒரு காரணம். பின்னால் அவர் நட்பாக இல்லை. இருந்தால் நட்பாக இருந்த காலத்தில் இயற்றப்பட்ட கருத்தை அடிப்படையாக வைத்து அவர் அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். மதமாற்ற தடை சட்டமும் ஒரு பெரிய எதிர்ப்பை திராவிடர்களிடம் உண்டாக்கியது, தமிழர்களிடம் உண்டாக்கியது. அது அவனவன் விருப்பம். இதிலே அவன் இங்கே இவ்வளவு பேரும் தொடர்ந்து தமிழ் சமயத்தவர்களாகவே இருப்பதற்கு அடிப்படை. இங்கே இஸ்லாமும் இருக்கிறது, கிறிஸ்துவமும் இருக்கிறது. அங்கே போய் சேரலாம் என்றாலும் கூட பெரும்பான்மையான மக்கள் இதிலேயே இருந்ததற்கு காரணமும், சென்றதற்கு காரணம் ஜாதி கொடுமைகள். பல பேர் இஸ்லாமானார்கள், பல பேர் கிறிஸ்துவ மதத்தில் சேர்ந்தார்கள் ஜாதி கொடுமைகளின் காரணமாக. ஆனாலும் கூட அப்புறம் இந்து மதத்திலே இருந்து தாழ்த்தப்பட்டவனாக இருப்பதற்கான சலுகைகள் இருந்த காரணத்தினால் முழுமையாக அந்த மாற்றம் நிகழவில்லை. ஆகவே அவருடைய அந்த கொள்கையும் தோல்வியுற்றது. மத மாற்றத்திற்காக இவர் கொண்டு வந்த சட்டமும் தோல்வியுற்றது. எல்லாவற்றையும் தலைகளாக மாற்றி கொண்டார். ஆகவே அந்த கருத்திலே தான் அவர் நின்றார் என்று சொல்ல முடியாது. இந்த சட்டங்களை அவர் உருவாக்கியதற்கு அவருக்கு இருந்த அந்த ரிலீஜியஸ் ஓரியன்ட் ஆட்டிடியூட் காரணமாக இருக்கலாம். அது அதில் கொஞ்சம் இந்து மத தோய்வு அவருக்கு இருக்கக்கூடும். இதுதான் சொல்கிறாரு. ராமர் கோயிலை ஜெயலலிதா இல்லை, கரசேவைக்கு போனார். ஸ்ரீரங்கத்தில் நின்றதை கூட அவர் சொல்லுகிறார், பாருங்கள் அங்கே பிராமணர்கள் அதிகம் இருந்த தொகுதியில் நின்றார் அவர் என்று சொன்னார். திராவிட இயக்கத்திற்கு பிராமணர்கள் ஓட்டு போட்டதற்கு காரணம் பெரிய ஒரு செய்தி சொல்லுகிறேன். அதிமுக என்பது பார்ப்பனர்களின் கட்சியாக இருந்தது. இப்பொழுது இருக்கிற அதிமுக இல்லை. அதே ஜெயலலிதா சமூக இடஒதுக்கீடுக்காக அவங்க கொண்டு வந்தது முக்கியமானதாக பிஜேபி. அதாவது பார்ப்பனர்கள் திராவிட இயக்கத்துக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு எதிரான இயக்கம்தான் அது. ஆகவே திமுகவுக்கு அவர்கள் வாக்களித்ததில்லை. ராஜாஜி சொன்னதற்காக ஒரு முறை பூணூலை பிடித்து கொண்டு வாக்களித்தார்களே தவிர அதற்கு பிறகு வாக்களித்ததில்லை. பிறகு ஜெயலலிதாவுடைய தலைமை வந்த பிறகு பார்ப்பனர்களுக்கு உரிய கட்சியாக அதிமுகவும் ஆனது. அல்லது அதிமுக ஆனது என்று சொல்வதை விட ஜெயலலிதாவினுடைய தலைமை அவர்களுடைய உவப்புக்குரியதாக இருந்தது. இப்பொழுது மீண்டும் பிஜேபிக்கு அவர்கள் மாறிவிட்டார்கள் பார்ப்பனர்கள். அதனாலே ஜெயலலிதா சார்ந்தது தான் அந்த ஆரிய சார்பு. ஆகவே கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆரிய சாயல் அவரிடம் இருந்தது. திராவிட கட்சியில் ஆரிய சாயல் இருந்தது. அதற்கு ஜெயலலிதாவினுடைய தலைமை காரணம். தமிழ்நாட்டு மக்கள் திராவிட இயக்கங்கள் உருவாக்கிய கொள்கைகளில் படிந்து நின்றார்கள் என்கின்ற காரணத்தினால் ஜெயலலிதாவால் முழுக்க இதை ஆரிய சார்புடைய இயக்கமாக ஆக்க முடியவில்லை. அவர் கொண்டு வந்த சட்டங்களையெல்லாம் திரும்ப பெற வேண்டிய நிலை ஏற்பட்டது என்பது ஒன்று. அவர் உருவாக்கிய சட்டங்களை திரும்ப முழுங்கினார். அதற்கு பிறகு அவர் முழுமையாக இதை செய்ய முடியாததற்கு காரணம் இடஒதுக்கீடு பெரிய கொள்கை. அந்த கொள்கையை விட்டு இவர் அதிமுகவை நடத்த முடியாது. எப்படி இந்த மத சட்டங்களெல்லாம் கொண்டு திரும்ப பெற்றாரோ அதற்கு பிறகு அவர் நின்று விட்டார். அதற்கு பிறகு அவர் அந்த வேலையை செய்யவில்லை. தலைமை ஜெயலலிதாவாக இருந்தாலும் சங்கராச்சாரியாருடைய படத்தையோ அல்லது வேறு ஒருவருடைய படத்தையோ ஆதிசங்கரர் படத்தையோ போட்டுக்கொண்டு அவரால் அதிமுகவை நடத்த முடியாது. அவர் பெரியார் படத்தை வைத்து கொண்டு தான் நடத்தினார். பெரியாருடைய கொள்கையை பின்பற்றுகிறவராக ஜெயலலிதா இருந்தாரா இல்லையா என்பது முக்கியமில்லை. ஆகவே அதன் வழியாக வந்த கட்சி என்கின்ற காரணத்தினால் அதை மீறி செல்ல அவரால் முடியாது. போனால் இந்த சட்டங்களை திரும்ப பெற்றது போல பல நிலைகள் ஏற்படும். பிறகு கட்சி கவுளும். அதனாலே அண்ணாமலை சொல்வது போல ஒரு இந்துத்துவ தலைவராகவே இருந்தார் என்று சொல்ல முடியாது. திராவிட தலைவராகத்தான் இருந்தார். அப்புறம் சின்ன மார்ஜின் என்று சொல்வார்களே, அந்த ஓரஞ்சாரங்களில் கொஞ்சம் கொஞ்சம் அவர் மாற்றி பார்க்க விரும்பியவையெல்லாம் தோல்வியடைந்து விட்ட காரணத்தினால் அவற்றையெல்லாம் கைவிட்டு விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். இன்னொன்று, சசிகலா போன்ற ஒரு தமிழ் பெண்மணியை, இந்த மண் சார்ந்த பெண்மணியை அவர் பக்கத்திலே வைத்திருந்தார் என்பது மட்டுமல்ல, அவர் அதிகார தோரணையுடையவராக இருந்தார். சசிகலா சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருந்தது,
ஆனால் அவங்க மத நம்பிக்கையோடு இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் சரியாக இருக்காது. மத நம்பிக்கையின் காரணமாகத்தான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்தார். மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வருகிறார். அப்புறம் மத நம்பிக்கை இல்லாவற்றில் அதற்கு மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வருகிறார். அவர் சொன்னாரோ இல்லை நீங்கள் சொல்லுகிறீர்களோ அது எப்படி இருந்தாலும் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அது சரி, அது அப்படி அது சரியானதாக இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது என்றால் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்த ஒருவர் எப்படி மதத்தின் மீது பிடிப்பில்லாதவராக இருப்பார்? நான் கொண்டு வருவேன், செக்யூலரிஸ்ட் நான், எனக்கு அடிப்படை கடவுள் நம்பிக்கையெல்லாம் உண்டு, நம்முடைய சமயங்கள் சார்ந்த ஓட்டங்கள் உண்டு என்றாலும் கூட ஒரு ஸ்டேட் ஷுட் நாட் பி ரிலிஜன் ஓரியன்ட் என்று நான் நினைப்பேன். ஸ்டேட் ஷுட் பி எ செக்யூலர் ஒன். ஸ்டேட் ஷுட் நாட் ஹேவ் எனி ரிலிஜன் என்று நான் நினைப்பேன். அதனால் அது அப்துல்லாவுக்கு மதம் உண்டு, ஆறுமுகத்துக்கு மதம் உண்டு, அந்தோணிக்கு மதம் உண்டு, அரசுக்கு மதம் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சசிகலா சொன்னது சரி என்று சொல்ல முடியாது. அவர் முழுக்க ஆரிய சார்புடையவராக திராவிட இயக்கத்தில் இருந்தபோது அவருக்கு பக்கத்தில் இருந்த சசிகலாவினுடைய தமிழ் சாயல் இவருக்கு இந்த நாட்டினுடைய பகுதி மக்களை இவரோடு சேர்த்து வைப்பதற்கு அது துணையாக இருந்தது என்று நாம் முழுமையாக சொல்ல முடியும். ஒன்று. இன்னொன்று, அவர் எதனாலே அது திராவிட இயக்கமாகவே நீடித்தது என்றால் திராவிட இயக்கத்தின் எந்த அடிப்படை கொள்கையில் இருந்தும் அவர் மாறவில்லை. மாறினால் திமுக அவருக்கு பெரிய நெருக்கடி கொடுப்பார்கள். ஆகவே அவர் அதையெல்லாம் செய்யவில்லை. அதிமுகவை திமுக சாயலில் வைத்துக்கொண்டு சிலவற்றில் மாற்றி பார்த்தார். மாற்றி பார்க்க முடியவில்லை என்ற பிறகு அவ்வளவுதான். உனக்கும் அதிகாரம்தான் நோக்கம், எனக்கும் அதிகாரம்தான் நோக்கம், பேர் தான் வேறு வேறு, உனக்கும் எனக்கும் பகை. இப்போ ஜெயலலிதா கடைசி 2 முறை ஆட்சியில் இருந்தப்ப அவங்க பாஜகவை தீவிரமாக எதிர்த்தாங்க. மோடியா, குஜராத்தின் மோடியா, தமிழ்நாட்டின் லேடியா. இன்னைக்கு பாஜகவிலிருந்து பிரதமர் மோடியா இருக்கட்டும், இல்லை பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கான ஒரு அடையாளமாக ஜெயலலிதாவை முன்னிறுத்துறாங்க. ஆர்எஸ்எஸ் அவர் ஒரு பிறப்பால் பை பர்த் ஷீ இஸ் அ பிராமின். அதனால் அவருக்கு சில பழக்கங்களும் சில நம்பிக்கைகளும் கொள்கைகளும் இருக்கும். எல்லாவற்றுக்கும் ஜோசியம் பார்ப்பது, எல்லாவற்றுக்கும் பூஜை செய்வது, பகைவனை அழிப்பதற்கு கூட யாகத்தை நம்புவது, இதெல்லாம் ஒரு சாதாரணமாக நம்மை போன்ற மனிதர்களிடம் இருக்கின்ற நம்பிக்கைகள் இல்லை. ஜோசியம் பார்ப்போம், ஜோலி உருட்டி பார்ப்போம், கிளியிடம் கேட்போம், அப்படி இருக்கும். எல்லா மூட நம்பிக்கைகளும் எல்லா சமூகங்களுக்கும் உண்டு என்றாலும் கூட ஜெயலலிதா புறப்படுவது, செய்வது எல்லாவற்றையும் அவர்களை அடிப்படையாக வைத்து செய்து அவர் அந்த பிறப்பின் வழி வந்த பழக்கங்கள். ஆனால் அவருக்கு ஒன்று தெரிந்திருந்தது, அதிமுக என்கின்ற ஒரு மாபெரும் கூட்டம் கைக்கு வந்து சேர்ந்த காரணத்தினாலே தான் அதிகாரம் வருகிறது. இவர்களுடைய காலத்திலேயே கோல் ஓரியன்ட் பாலிடிக்ஸ் என்பது போய், பாலிசி ஓரியன்ட் பாலிடிக்ஸ் என்பது போய் பவர் ஓரியன்ட் பாலிடிக்ஸ். அதுக்கு வி நீட் ஏ க்ரௌடு, வெரி பிக் க்ரௌட். வி நீட் ஏ வெரி பிக் க்ரௌட். ஆக முழுக்க அதிமுக, கருணாநிதி போன்றவர்கள் தொடர்ந்து வந்த காரணத்தினாலே வாஜ்பாயோடு கூட்டி சேர்ந்திருந்தாலும் கூட இந்துத்துவா சாயல் இவர் மீது படிக்க முடியாது என்ற அடிப்படையில் இது பார்ப்பன எதிர்ப்பு இயக்கம். அதனுடைய இட் காட் டைல்யூட்டட். அதிமுகவினுடைய காலத்தில் ஜெயலலிதாவால் டைல்யூட் ஆனாலும் கூட ஜெயலலிதா மற்றவற்றிலெல்லாம் நல்ல ஊக்கமாக தெளிவாக ஆட்சி நடத்தினார். அவரை ஒரு இந்துத்துவா தலைவர் என்று சொல்வது, அப்புறம் இந்துத்துவா தலைவர் என்றால் அதற்கு திரும்ப பெறுகிறார். மதமாற்ற தடை சட்டத்தை மோடி திரும்ப பெற மாட்டார். நம்ம உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரும்ப பெற மாட்டார். ஜெயலலிதா திரும்ப பெற்றாரே. இப்போ அந்த கேள்வி தான் வருது. பாஜக தலைவர்கள் இருக்காங்க எவ்வளோ பேர், சாவர்கர் இருக்காரு, பெரிய பெரிய தலைவர்கள் பாஜகவில் இருந்திருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு எதுக்கு பிரதமர் மோடி ஜெயலலிதாவை ஒரு அடையாளமாக இல்லை, இதற்குள் நுழைய முடியவில்லை. இந்த மண் அந்நியமாக இருக்கிறது, அயல் மண்ணாக இருக்கிறது. இதற்குள் நுழைவதற்கு இவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொஞ்சம் பார்ப்பன சாயலுடைய மோடியினுடைய இந்துத்துவா என்பது என்ன? பார்ப்பன மேலாதிக்கம் தானே. அது வேத மதம். மகாபாரதம் சிறந்தது, ராமாயணம் சிறந்தது என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் கீதை மிகச்சிறந்தது, வர்ணாசிரம தர்மம் மிகச்சிறந்தது என்றால் அதை நாம் ஏற்க மாட்டோம். ஆகவே ஜாதிகளின் அடிப்படையில், வர்ணங்களின் அடிப்படையில் பார்ப்பனர்கள் எவ்வளவு காலம் மேலாதிக்கம் செலுத்தினார்களோ அந்த மேலாதிக்கம் இடைக்காலத்தில் தளர்ந்து விட்ட நிலையில், விட்டு போய்விட்ட நிலையில் மீண்டும் அதை உருவாக்குவதற்கு சவர்கார் முயன்றார். திலகர் அதை அரசியலுக்குள் புகுத்தினார். இப்படி பல்வேறு நிலைகளில் அவர்கள் இது போன்ற காரியங்களெல்லாம் செய்தார்கள்.
ஆக மீண்டும் இந்துத்துவா என்பது இந்தியா என்பதனுடைய பொது மதம் இந்து மதம் இல்லை. இந்து என்ற சொல் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த யாருக்கும் தெரியாது. வள்ளலாருக்கு இந்து என்ற சொல் தெரியாது, இந்து என்ற சொல்லே தெரியாது. நாமெல்லாம் இந்து என்று சொன்னால் அது என்ன மதம் என்று கேட்பார் அவர். அவருக்கு இஸ்லாம் தெரியும், கிறிஸ்துவம் தெரியும், ஆனால் இந்து தெரியாது, கேள்விப்பட்டதே இல்லை. ஏனென்றால் வள்ளலார் சைவ சமயத்தைச் சேர்ந்தவராகத்தான் இருந்தார். விடுதலை இயக்கம் தொடங்கிய போது மக்களை ஒன்று திரட்டி இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள் வேறு வேறு மதத்தில், நான் சொல்லுகிறேன் லிங்காயத்து வேறு மதம், நான் வேறு மதம். நான் போய் லிங்காயத்தில் நிற்க முடியுமா? நீ எதுக்கு வேற்றாள் இந்த கோயிலுக்குள்ளே வருகிறாய் என்று கேட்பான். ஆனால் அது ஒரு தனி மதம். லிங்காயத்து கர்நாடகத்தில், நான் தனி மதம். லிங்காயத்து சொன்னான், வேதத்தை எதிர்க்கின்ற நான் எப்படி இந்து மதமாக இருக்க முடியும் என்று கேட்டான். இந்து மதத்திற்கு வேதம் தானே அடிப்படை என்று மோடியும் சொல்லுகிறார், சவர்க்காரும் சொல்லுகிறார். லிங்காயத்து வேதத்தை எதிர்க்கின்ற, ஒழிக்க நினைக்கின்ற மதம். இதுவும் அதுவும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும் என்று கேட்டு எங்களை தனி மதமாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். நானும் சொல்லுகிறேன், சைவம் வைணவம் போன்றவையெல்லாம் தனி மதங்கள், ஆகவே நாங்கள் இந்துக்கள் இல்லை என்பதுதான் என்னுடைய கோட்பாடு. திருவள்ளுவரே இந்துன்னு ஆளுநர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அவர் ஒரு அரலூஸ் மாதிரி பேசுவார். அவர் அரலூஸ் இல்லை, அவர் அரலூசுகள் மாதிரி பேசுவார். வேறு என்ன செய்வது? மேதகு ஆளுநர்கள் இதுபோல் பேசுவது என்பது மோசமானது. ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால், முதலிலே இந்த திமுக தன்னுடைய சமயத்துறையை இந்து சமயத்துறை என்று இருப்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்றி அதில் வேத மதத்துக்கும் கூட ஒரு இடம் கொடு. இங்கே தமிழ் பார்ப்பனர்கள் 3 விழுக்காடு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த தமிழ் சமயத்துறையில் அவர்களுடைய மதத்தை வேத மதமாக அறிவி, இல்லை அவர்கள் விரும்பினால் இந்து மதமாக உள்ளே வைத்துக்கொள். ஆனால் தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்பதில் அந்த மதமும் இடம்பெறட்டும். இஸ்லாம் எப்பொழுதும் அவர்கள் தனித்து நடத்தி கொள்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் தனித்து நடத்தி கொள்கிறார்கள். ஆகவே இதற்குள் அவர்கள் வர வேண்டிய தேவையில்லை. ஆகவே நீ இந்த தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வைத்தாலே, இந்து என்கின்ற பெயரை போக்கினாலே அவன் உன் மீது மிதிக்கின்ற நிலை போய்விடும். அவன் மேலாண்மை, நீ கீழாண்மை என்கின்ற நிலை போய்விடும். ஆகவே இந்து ஒழிப்பு என்பது எப்பொழுது நிகழ முடியும் என்றால், நம்முடைய சமயங்கள் தமிழ் சமயங்கள் என்று அரசு ஏற்றுக்கொண்டு பெயர் மாற்றம் செய்வதிலே தான் ஒழிய முடியும். அப்படி ஒழிகின்ற போது நான் சொல்லுகிறேன், பார்ப்பனர்கள் எதிர்க்கப்பட வேண்டுமென்றோ அவர்களுடைய சமயம் ஒழிக்கப்பட வேண்டுமென்றோ நான் சொல்லவில்லை. அவர்களுடைய சமயத்தை அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும். பாண்டியன் நெடுஞ்செழியன் காலத்தில், கண்ணகியினுடைய காலத்தில் அவர்களுடைய அக்ரஹாரங்கள் தனித்திருந்தன. அங்கே வேத ஒலி கேட்டது, அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அங்கே கோழி இல்லை, நாய் இல்லை என்கின்ற அதே பண்பாட்டை அவர்கள் கடைப்பிடிப்பதை பற்றி நமக்கு எந்த மாறுபாடும் இல்லை. ஆனால் அவனுடைய சமக்கிருதம் நமக்கு சம்மந்தமற்றது, அவனுடைய மேலாதிக்கம் நம்முடைய சம்மந்தமற்றது. ஆகவே வேத மதத்திற்கும் ஒரு இடம் வேண்டுமானால் அதில் கொடுங்கள், அதை அவர்கள் கடைப்பிடிக்கட்டும். முதலிலே நாம் தமிழ் சமயம், அவன் வேத சமயம் என்பது பிரிக்கப்பட்டு இந்து மதம் என்று ஒன்று இல்லை என்பது உருவாக்கப்பட்டால்தான் இந்த சண்டை ஓயும். இதற்குள்ள அறிவை இவர்கள் பெறுவார்களா, இவர்கள் காலத்தில் இது நடக்குமா என்று எனக்கு தெரியாது. அவ்வளோதான். திருவள்ளுவர் தினத்தை நம்ம வழக்கமாக தை 2ஆம் தேதி இங்கே கொண்டாடிட்டு வர்றது வழக்கம் தமிழ்நாட்டில். இப்போ ஆளுநர் மே மாதத்தில் இந்த ஆளுநர் புரியாமல் என்ன செய்கிறார், அவருக்கு திருவள்ளுவரையும் தெரியாது, யாரையும் தெரியாது. அவர் ஒரு ரொம்ப அறிவான மனிதராகவும் தெரியவில்லை. அவர் என்ன நோக்கம் என்றால், அவர்கள் இந்த மதத்தை இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ரிலிஜன், அதுதான் அவர்களுடைய அரசியல். நான் சொல்லுகிறேன், இந்து மதத்துக்கு நிறுவனம் கிடையாது. இந்து ரிலிஜன் ஹேஸ் நோ இன்ஸ்டிடியூஷன் அட் ஆல், நோ போப் ஃபார் அஸ். கலீஃபாக்கள் இருந்தார்கள் இஸ்லாமியர்களுக்கு ஒரு காலத்தில், அதுபோலவும் கிடையாது. அவன் ஒரு மதத்தை கடைப்பிடிப்பான், ஒரு சாமி சாராயம் குடிக்கும், ஒரு சாமி ஆட்டுக்கடி திங்கும். அவனவன் நோக்கத்திற்கு ஓருருவம் ஒரு நாமம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்று வழிபடுகின்றவனுடைய சுதந்திரத்துக்கு முதலிடம் அளித்தது மாணிக்கவாசகரின் திருவாசகம். உன் விருப்பப்படி வடிவத்தை உண்டாக்கிக்கொள், உன் விருப்பப்படி வணங்கிக்கொள், உன் விருப்பப்படி கடவுளுக்கு ஊட்ட வேண்டியதை ஊட்டு, பன்றிக்கறியை வேண்டுமானாலும் ஊட்டு, ஆட்டுக்கறியை வேண்டுமானாலும் ஊட்டு, எல்லாம் உன்னுடைய விருப்பம். அவனுக்கு ஒரு உருவமும் இல்லை, ஒரு வடிவமும் இல்லை. ஆனால் 1000 வடிவங்களை பெறுவதை குறித்து நம்முடைய சமயத்துக்கு மறுப்பில்லை. ஓருருவம் ஒரு நாமம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்பார் மாணிக்கவாசகர். இந்த சுதந்திரம் உலகத்தில் எந்த மதத்துக்கும் கிடையாது. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சமயங்கள் வடிவமைக்கப்படும், அவர்கள் கோடு போட்டு விடுவார்கள்.
கால்பந்தாட்டத்திற்கு 4 பக்கம் கோடு போடுவது போல அவர்கள் கோடு போடுவார்கள். என்று அவர்களுடைய அறிவுக்கு எட்டியதைத்தான் அப்படியே பின்பற்றுகிறார்கள் அவர்கள். அதனால் கிறிஸ்துவமும் சரி, யூத மதம் மோசஸால் வடிவமைக்கப்பட்டது, கிறிஸ்துவம் இயேசுவால் வடிவமைக்கப்பட்டது, நபிகள் நாயகத்தால் இஸ்லாம் வடிவமைக்கப்பட்டது. ஆகவே அவர்கள் எல்லா கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார்கள் மனித மேம்பாட்டிற்கு. அது குறைபாடுடைய சமயமில்லை. மனிதனை மேம்படுத்தக்கூடிய ஆற்றலான கோட்பாடுகள் அவற்றிலே இருக்கின்றன என்பது வேறு. ஆனால் அவர்கள் ஏன் கட்டுத்திட்டம் உள்ள மக்களாக இருக்கிறார்கள்? ஏன் அப்படி இருக்க முடிகிறது? மிலிட்ரி மாதிரி, இராணுவம் மாதிரி ஏன் நாம் இருக்கவில்லை? நாம் ஒருவராலும் உண்டாக்கப்பட்ட மதத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை. அவனவன் போக்குக்கு, அவனவன் அறிவுக்கு ஏற்ப அவனவன் வாழ்ந்த அதே முறைகளெல்லாம் இப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கின்றன. இது எல்லாத்தையும் ஆதிசங்கரர் ஒன்றிணைச்சிட்டார். அவர் கிடக்கிறாரு, அவர் கழிச்சார். அதெல்லாம் சும்மா பேச்சு. ஆதிசங்கரர் என்னமோ சண்மதம் உண்டாக்கினார் என்பது அவருக்கும் சைவத்திற்கும் தொடர்பே கிடையாது. அவருக்கும் வைணவத்திற்கும் தொடர்பு இல்லை. வைணவம் ராமானுஜர் உண்டாக்கிய சமயம், ராமானுஜர் எடுத்து நிறுத்திய சமயம். நம்முடைய நம்மாழ்வார் போன்ற பார்ப்பனர் அல்லாத மேன்மக்கள் கட்டியமைத்த அவர் யாருமே இதற்கு தோற்றுவித்தவர் கிடையாது. அவரவர்களுடைய பல ஓடைகள் வந்து ஆறுகளிலே சேர்வது போல பலருடைய கருத்துக்கள் வந்து சேர்த்தன. ஆகவே வைணவம் முற்றிலுமாக ராமானுஜருக்கு ஆட்பட்டது. சைவ சமயம் நம்முடைய நாயன்மார்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆட்பட்டது. ஆகவே இதில் வந்து நம்முடைய ஆதிசங்கரர் செய்வதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்கிறேன். ஆதிசங்கரர் மேற்கொண்டு சைவ சமயத்தை நம்முடைய சமயத்தில் நம்முடைய வழிபாட்டு முறையை அவர் கேலி செய்தார். அவர் சொன்னார், இவன் போய் ஆண்குறியை வணங்குகிறானே என்று சொன்னார் ஞான சம்பந்தரை. பார்ப்பனனாக பிறந்து வேத மதத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒருவன், யாகம் செய்ய வேண்டிய ஒருவன், இவன் போய் இந்த லிங்கத்தை ஆண்குறியை வழிபடுகின்ற கூட்டத்தோடு சேர்ந்து அவர்களுக்கு தலைமை தாங்கி கொண்டு ஊரூராக போய் ஒவ்வொரு சிவனுடைய லிங்கத்தையும் பாடிக்கொண்டு திரிகிறானே என்று சொல்லி அவர் திட்டியதோடு மட்டுமல்ல, இவரை சிசுன வழிபாட்டுக்காரர், சிசுனம் என்பது ஆண்குறி, சிசுன வழிபாட்டுக்காரர் என்று சொன்னார் என்பது மட்டுமல்ல, இவரை திராவிட சிசு என்று இனம் மாற்றிவிட்டார். ஆரிய சிசுவாக பிறந்த ஞான சம்பந்தர் திராவிட சிசுவாக இனம் மாற்றப்பட்டார். எதற்கு காரணம் என்றால், ஜெயலலிதா எப்படி திராவிட இயக்கத்திற்குள் வந்து ஒரு ஆரிய பெண் சேர்ந்ததின் மூலம் அவருடைய சாயல் திராவிட இயக்கத்திற்கும் திராவிட இயக்கத்தின் சாயல் அவருக்கும் ஏற்பட்டது போல ஞான சம்பந்தருக்கு திராவிட சமயத்தின் சாயலும் இவருடைய சாயல் வேதம் வாழ்கன்னு பாடுறாரே, இவருடைய சாயலை அதற்குள்ளும் ஏற்றினார். இவையெல்லாம் வரலாறுகள். இதெல்லாம் யாருக்கு? இந்த கவர்னருக்கு தெரியாது, இந்த அண்ணாமலைக்கு தெரியாது. அண்ணாமலை ஒரு பார்ப்பனர் அல்லாதார், அவருக்கும் வேத மதத்துக்கும் தொடர்பில்லை. இவர் போய் நின்றால் காஞ்சி சங்கரமடத்தில் விரட்டி விடுவார்கள். என்ன ஆனானப்பட்ட அப்துல் கலாமையே சங்கராச்சாரியார் பீடத்தில் உட்கார்ந்து கொண்டார். உயரத்தில் தரையிலே சமுக்காலம் விரித்து நம்முடைய அப்துல் கலாம் போய் உட்கார்ந்தார். எதுக்கு? ஒருவருக்கொருவர் சந்தித்து பேசிக்கொள்கிறார்கள். இவர் குடியரசுத் தலைவராக போகிறார் அப்துல் கலாம். அதனாலே தான் மாற்று மதத்தை சேர்ந்தவன், வேறொரு மதத்தைச் சேர்ந்த பீடாதிபதிகள் பல பேரை பார்ப்பதன் மூலம் எனக்கு எந்த சாயலும் கிடையாது, நான் எந்த விரோத அமைப்பை சேர்ந்தவன் இல்லை என்று காட்டுவதற்காக, மக்கள் எல்லோருக்கும் ஒரு பரந்த மனநிலையை தோற்றுவிப்பதற்காக இவர் சங்கராச்சாரியாரை பார்க்க போனால் அவருக்கு சமமாக அவரை உட்கார வைத்து பேசினார் என்றால், நாட்டின் குடியரசுத் தலைவராக ஆகப் போகின்ற ஒருவரை தரையிலே சமகாலத்தில் உட்கார வைத்து பேசினார். சுப்பிரமணிய சாமி போனால் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறார். பக்கத்தில் உட்காந்து அவர் பார்ப்பனர், அதனாலே பக்கத்தில் உட்காந்து கொள்வார். மடியில் கூட உட்காந்து கொள்வார். சங்கராச்சாரியார் மடியில் கூட உட்காந்து கொள்வார். அதனாலே அதையெல்லாம் விடுங்கள். இதெல்லாம் புரிய வேண்டும், நம்முடைய ஆட்களுக்கு புரியவில்லை. இந்த கவர்னர் இந்துத்துவாவை இங்கே புகுத்துவதற்கு நினைக்கிறார். இந்துத்துவாவை புகுத்துவதற்கு அவருக்கு வழி தெரியவில்லை. இந்த மக்கள் தமிழின் மீது மையல் கொண்டவர்கள், தங்களுடைய இனத்தின் மீது மதிப்பீடு உடையவர்கள். ஆகவே தமிழ் மொழி தமிழினம் இரண்டும் 3000 ஆண்டு தொன்மையுடையது. சங்க இலக்கியங்கள் இருக்கின்றன, தொல்காப்பியம் இருக்கிறது, திருக்குறள் இருக்கிறது, 50 காப்பியங்கள் இருக்கின்றன. உனக்கு என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ அவையெல்லாம் எங்களுக்கு இருக்கின்றன. தனி சிந்தனை உடைய சமயம் நீ என்று காட்டுவதற்கு சாகுந்தல நாடகத்திலிருந்து மகாபாரதம் வரையிலும் உனக்கு உதவும் என்றால், எங்களுக்கு சிலப்பதிகாரத்திலிருந்து தொல்காப்பியம் வரையிலும் உதவும். ஆனால் அதுதான் அவர் சொல்கிறாரு, பாரதிய சனாதன துறவி அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். அதனால் அவரால் தாங்க முடியல. நான் வேற நீ வேற அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கிற வரையிலும் இவனை இந்துத்துவாக ஆக்க முடியாது. இவனுடைய சமயத்தை ஒழிக்க வேண்டும், இவனை சைவனாக ஆக்க வேண்டும்.
சைவன் நான் சைவன் திருமூலர் வழி வந்தவன் என்று பெருமையாக கருதுவதில்லை. இவனுடைய அறியாமை காரணமாக இவன் இந்துவாக தன்னை கருதி கொள்ளுகிறான். ஆகவே திருவள்ளுவரை இந்துவாக ஆக்கிவிட்டால் பிறகு திருவள்ளுவர் தானே இவர்களுக்கு மூலம், அவர் தானே தமிழர்களினுடைய முகம். அவர் காலத்தில் இந்து மதமும் கிடையாது, அவர் காலத்தில் பிராமண மதம் இருந்தது. பார்ப்பனர்களை பற்றிய குறிப்பு திருக்குறளிலே இருக்கிறது. ரவிக்கு தெரியாது. மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் என்று ஒரு திருக்குறள் இருக்கிறது. மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். வேதத்தை மறந்து விட்டால் என்ன குடியா முழுகிவிடும், மறுபடியும் ஓதினால் அது நினைவுக்கு வந்து விட்டு போகிறது. பிறப்பிலே வந்த ஒழுக்கம் தவறினால் நீங்கள் எப்படி பார்ப்பனனாக இருப்பாய் என்று கேட்கிறார். மரப்பினும் ஓதி குழலாகும் என்பது மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்றக்கெடும். பார்ப்பான் என்று சொல்லி 2 இடத்துல பயன்படுத்தியிருக்கிறார். பசு 2 இடத்துல பயன்படுத்தியிருக்கிறார். ஆகவே அவர் இந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னபோதே மேல் கீழ் என்கின்ற நிலையை ஒழித்து விட்டார். இதெல்லாம் இந்த ஆளுக்கு தெரியாது, இந்த ரவிக்கு ஒன்றும் தெரியாது. ரொம்ப மாடு மேய்க்கிறவனெல்லாம் அந்த பக்கம் இருந்து பிடித்து கவர்னராக அனுப்பி விட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். மாடு மேய்க்கின்றவன் என்ன குறைவாக சொல்லவில்லை, கண்ணன் மாடு மேய்த்தான். ஆனால் அறிவில்லாத கூட்டம், அறிவு தேவைப்படாத வேலை அது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கவர்னர் மாளிகையில் டாப் செக்ரட்டரியாக இருப்பவனுக்கு தேவைப்படுகின்ற அறிவு மாடு மேய்க்கின்றவனுக்கு தேவையில்லை. அதனால் நம்முடைய நாட்டில் விளையாட்டாக மாடு மேய்க்கின்றவன் சொல்வார். அதனாலே ஏதோ சும்மா தெரிந்த ஆளை பிடித்து கொண்டு வந்து இவரை கவர்னராக ஆக்கிவிட்டார்கள். இவர் இந்துவாக திருவள்ளுவருக்கு ஊதியை பூசி காவியை கட்டி இந்துவாக ஆக்கிவிட்டால் தமிழன் தன்னுடைய நிலையை இழந்து விடுவான். ஆக இந்திய கலாச்சாரத்திற்குள் திருவள்ளுவர், இந்து கலாச்சாரத்திற்குள் திருவள்ளுவர் என்று கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். திருவள்ளுவர் காலத்தில் இந்துவும் கிடையாது, சைவமும் கிடையாது, வைணவம் கிடையாது. அவருடைய நூலில் சமண தாக்கமும் பௌத்த தாக்கமும் நிறைய இருக்கிறது. இவற்றை தாண்டிய அவருடைய சிந்தனை ஓட்டங்களும் வெகுவாக இருக்கின்றன. ஆகவே அவர்களோடு கலந்தும் நின்றார், அவர்களை தாண்டியும் நின்றார். தனிப்பெரும் சிந்தனையாளன் நம்முடைய வள்ளுவன். அதனாலே அவனை நாம் இந்துத்துவாக ஆக்கினால் பிறகு ராமசாமியையும் சுப்பிரமணியனையும் இந்துவாக ஆக்குவது எளிது. அவன் இந்து என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் தமிழன் நினைக்கிறானே, அதை போக்கி நீ இன வழியாக சிந்திக்காதே, மத வழியாக சிந்தி. நீ இந்து, அவன் முஸ்லீம், அவன் அயலான், ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வந்தவன். இங்கே இருக்கிற ஆள் தான், பெற்ற பிள்ளைகள் தான் அவர்கள் இந்துவும். அவர்களிடம் கேட்டால் இஸ்லாம் ஆனவர்கள் என்று சொல்வார்கள். இஸ்லாம் ஆனவர்கள் இங்கே பாபர் மட்டும்தான் இஸ்லாமியராகவே வந்தார், ஹுமாயூன் வந்தார், அக்பர் வந்தார். இவர்கள் இங்கே பிறந்தவர்கள் தானே. கிறிஸ்துவ மதம் இங்கே தாமஸால் பரவியது போல இவர்களுக்கு இஸ்லாம் பரவியது. இன்னும் சொன்னால் இஸ்லாமிய ஆட்சி இங்கே ஏற்படுவதற்கு, முகலாய ஆட்சி ஏற்படுவதற்கு முன்னாலேயே மலபார் பகுதிகளுக்கெல்லாம் அந்த அரேபியர்கள் வந்து அந்த கருத்துக்களை பரப்பியிருக்கிறார்கள் என்ற செய்திகளெல்லாம் இருக்கின்றன. அதெல்லாம் இருக்கட்டும், இவருக்கு ஒரு இளவும் தெரியாது. ஒரு உளறுவாயன். தமிழ்நாட்டில் 3 பேர் உளறுவாயன் நான் வைத்திருந்தேன். ஒன்று நம்முடைய கவர்னர் RN ரவி, உளறல் மன்னர்கள். 2வது அண்ணாமலை, 3வது சீமான். இவர்கள் எப்போ என்ன பேசுவார்கள், என்ன உளறுவார்கள் என்பதற்கு ஒரு வரையறையே கிடையாது. இந்த நிலையிலிருந்து நம்முடைய பிரதம மந்திரியும் தலைமை அமைச்சரும் கீழே இறங்குகிறாரே என்று நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இவ்வளவு காலமும் இல்லாமல் அவர் திடீரென்று சொல்லுகிறார், நான் என் தாய் உயிரோடு இருந்த வரையிலும் என் தாயின் வழியாகத்தான் பிறந்ததாக நான் நினைத்து கொண்டிருந்தேன். என்னுடைய தாய் இறந்த பிறகு நான் சிந்தித்து பார்த்தேன், தாயின் வழியாக பிறந்தவன் இல்லை. நான் பயாலாஜிக்கலாக ஆண் பெண் சேர்க்கையின் மூலமாகவே பிறக்கவில்லை, தாயின் வழியாகவே பிறக்கவில்லை. தாயின் வழியாக பிறக்கவில்லை என்றால் ஆண் பெண் சேர்க்கையின் வழியாக பிறக்கவில்லை என்பது பொருள். ஆகவே நான் தனித்து, கடவுளால் நான் தனித்து படைக்கப்பட்டவன், ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டவன், பெரிய காரியம் செய்வதற்காக படைக்கப்பட்டவன் என்று தன்னைத்தானே வியந்து கொள்கிறார். என்ன பெரிய காரியத்தை இவர் படைத்தார்? நான் சொல்கிறேன், ஆனானப்பட்ட நம்முடைய இறைமகன் என்று நாம் போற்றுகிற இயேசு, அவர் நேரடியாக தூய ஆவியால் படைக்கப்பட்டவர். அவரே மேரிக்கு தானே பிறந்தார், பெண் வழியாகத்தான் பிறந்தார். ஆனால் அவர் படைக்கப்பட்டது அவருடைய தந்தை ஜோசப் இல்லை, அது தூய ஆவி, இறைவனுடைய கட்டளைப்படி. ஆக அவ்வளவு பெரிய இயேசுவே மேரிக்குத்தான் பிறந்தார்.
நாம் மேரியையும் வைத்திருக்கிறோம் சர்ச்சுகளில். ஆக இவர் தாய் இறந்த பிறகு தாய் வழியாக நாம் பிறக்கவில்லை என்றே நம்ப ஆரம்பித்து விட்டாரே. ஆக இவருக்கு வைத்தியம் பார்த்த, இவருடைய தாயாருக்கு வைத்தியம் பார்த்த நர்ஸை கூட்டி வந்தால் நாம் மெய்ப்பிக்க முடியும்? நமக்கு அதை பற்றியெல்லாம் இல்லை. உளறுவதற்கு இவர் என்ன காரணத்துக்காக இதை சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க? தன்னையே வேந்து பார்க்கிறார் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. அவருக்கு ஒரு சாதாரண மனிதன், என்னை கொண்டு போய் நீங்கள் பிரதம மந்திரியாக ஆக்கிவிட்டால் கடவுள் இவ்வளவு பேரும் 140 கோடி பேர் உள்ள உலகத்தில் நம்மை தலைமை அமைச்சராக ஆக்கி முப்படையும் நமக்கு கீழே வைத்து இவ்வளவு காரியங்களையும் செய்கிறார். எல்லா நாடுகளும் நமக்கு பாவாடை விரித்து நமக்கு இராணுவ மரியாதையை தருகின்றன என்றால், அப்படியானால் நாம் என்ன இந்த சாதாரணமாக ரோட்டில் ஆர்எஸ்எஸ்ஸாக தெரிந்தோம்? அப்படியானால் இவ்வளவு பெரிய இடத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இது கடவுளால் தான் முடியும். அப்போ கடவுள் நம்மை அதில் என்ன கூடுதலாக, எனக்கும் கடவுள் தான் படைத்தார் என்பது தான் கருத்து. ஆனால் தாய் வழியாக தந்தை வழியாக பட்டினத்தார் சொல்லுவார், ஒரு மடமாது ஒருவனுமாகி. தமிழும் பேசுவோம் நம்முடைய பேட்டிகளில், தமிழே பேசுவதில்லை நம்முடைய யூடியூப் சேனல்கள். ஒரு மடமாது ஒருவனுமாகி இன்ப சுகந்தரும் அன்பு பொருந்தி. ஒரு மடமாது, ஒரு ஆணும் பெண்ணும், ஒரு மடமாது ஒருவனுமாகி இன்ப சுகந்தரும் அன்பு பொருந்தி இருவரும் தழுவி கொண்டிருந்த போது. ஒரு மடமாது ஒருவனுமாகி இன்ப சுகந்தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊறு சுரோனித மீது கலந்து பண்டிகையில் வந்து புகுந்து திரண்டு. அப்படித்தான் நான் உருவமானேன் என்று பட்டினத்தார் சொல்லுகிறார். என்னுடைய தாயும் தகப்பனும் கலந்தார்கள். அப்பொழுது அதிலிருந்து நான் ஒரு துளியில், ஒரு அணுவில் நான் உருவானேன். பண்டிகையில் வந்து புகுந்து திரண்டேன் கருப்பையிலே. அப்புறம் திரண்டு பெரிய பிள்ளையாகி பிறந்து மனிதனானேன் என்று தான் அவர் சொல்லுகிறார். இதுதான் உலகத்தில். அவர் மோடி பேசியதை கேட்டிருந்தால் கிறுகிறுத்து போயிருப்பார். இப்படியெல்லாம் பேசுவதற்கு ஆள்கள் இருக்கிறார்களா என்று. இயற்கை இல்லை, அது இயற்கை இல்லை. ஆக இயற்கை அல்லாததெல்லாம் பொது வழியில் பேசப்படுகிறது. இது இந்திய செய்தியாளர்களால் நாடு முழுவதும் கொண்டு செல்லப்படுகிறது. எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறார். அவர் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். தாய்க்கு பிறக்கவில்லை என்று சொல்லலாம். இயேசு கூட தாய் வழியாகத்தான் பிறந்தார். மோசஸ் தாய் வழியாகத்தான் பிறந்தார். நபிகள் நாயகன் தாய் வழியாகத்தான் பிறந்தார். திருவள்ளுவர் தாய் வழியாகத்தான் பிறந்தார். அவர் அப்படி சொல்லுகிறார். எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இங்கே அத்வைதம் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்குது. இதில் அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இல்லை, அது வேற. அகம் பிரம்மாஸ்மின்னு அவர் நானே கடவுள் என்று சொல்லப்பட்ட காரணம், அந்த கோட்பாட்டை தான் அவர் கடைபிடிக்கிறார். அப்படி சொல்லப்பட்ட காரணத்தினால் அவர்கள் தங்களை கடவுளாக கருதி கொள்கிறார்கள் என்று பொருளாகாது. அப்படி என்றால் மோடி என்ற ஒரு மனிதனே இல்லை, உலகத்தில் பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறது. அந்த கோட்பாட்டை நான் படித்திருக்கிறேன் என்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு சொல்லுகிறேன். நானே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, நீயே அது என்று ஆதிசங்கரர் ஒரு கோட்பாட்டை உபநிடதங்களின் வழியாக உருவாக்குகிறார். நான் எந்த மதத்தினுடைய கொள்கையும் மோசமானது என்று கருதுகின்றவன் இல்லை. ஒவ்வொன்றும் ஒரு நோக்கம் பற்றி உருவாக்கப்பட்டது தான். நம்முடைய சைவம் கடவுள், உயிர், வினை இவற்றை அடிப்படையாக கொண்டு செய்கின்ற வினைக்கேற்ற பலன் வரும். அவை உயிரின் மீது படியும். இந்த பிறப்பு போக எஞ்சிய வினைகளெல்லாம் இன்னொரு பிறப்பிலும் தொடரும். கடவுளை வணங்குவதன் மூலம்தான் விடுபட முடியும். ஆக வினைக்கு தூய வாழ்க்கையை வாழாமல் வினையிலிருந்து தப்பிக்க முடியாது என்பது சைவம் என்றால், நாம் சிவனுடைய திருவடியில் போய் அமைகிறோம். அவனுடைய தலையில் அல்ல, அவனுடைய உடம்பில் அல்ல, அவனோடு சமமாக அல்ல, அவனுடைய தாளில், அவனுடைய திருவடியில் போய் நம்முடைய தலையை வைத்து நாம், அதுதான் நிர்வாக நிலை. நாம் சிவன் இடது காலை தூக்கி இடது கையை காட்டுவார். அதனுடைய பொருள் இதுதான் நீ உய்ய வேண்டிய இடம் என்று. என்ன அது நம்முடைய நிலை. நானே பிரம்மந்தான் என்பது இன்னொரு நிலை. அப்படியானால் எத்தனை ஆயிரம் பிரம்மங்கள் இருப்பார்கள். கோட்சே ஒரு பிரம்மம், காந்தி ஒரு பிரம்மம், சங்கராச்சாரியர் ஒரு பிரம்மம் என்று அப்படி. அவருடைய கருத்து என்னவென்றால், ஒரே பிரம்மம் பலராக தோன்றுவது மாயை. இட் இஸ் அன் இல்யூஷன். அவர் ஒரு கருத்து வைக்கிறார். ஒரு நிலவு 1000 நீர்நிலைகளில்
1000 நிலவாக தெரிவது போல, இருப்பது ஒரு நிலவு தான், 1000 நிலவாக தெரிவது போல ஒரு பிரம்மம் பல்வேறு மனிதர்களாக பல்வேறு பெயர்களில் தங்களை உருவகித்து கொண்டு தடுமாறுகிறது. தன்னை பிரம்மம் என்று உணர்கின்ற போது, அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் என்று உணர்கிற போது பிரம்மமாக ஒன்றி விடுவான் என்பது அவர்களுடைய கோட்பாடு. வேதாந்தம் போல புரிந்து கொள்வதற்கு கடினமான தத்துவம் வேறு எதுவும் கிடையாது. நான் எல்லா தத்துவங்களும் சொராஷ்டிரியம் வரையிலும் படிப்பேன், ஈரானிய தத்துவம் வரையிலும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அகம் பிரம்மாஸ்மி என்ற கொள்கையை அடிப்படையாக வைத்து எல்லா பிராமணனும் நான் பிரம்மம் என்று சொல்லலாமே, இதில் எதுக்கு மோடி மட்டும் சொல்லிக் கொள்கிறார்? அது ஒரு நிலை, அவ்வளோதானே தவிர அதனுடைய அடிப்படையில் அப்படின்னா அப்படியே சொல்லலாம். நான் ஆதிசங்கரர் சொல்வது போல் நானே பிரம்மம் என்று கருதுகின்றவன், பிரம்மத்தோடு ஐக்கியமாவது. அவர் நான் பிறக்கவில்லை, என்னை ஒரு பெரிய குறிக்கோளுக்காக பிறப்பித்திருக்கிறான் கடவுள். ஆனால் இதுவரையில் இந்த 10 ஆண்டுகளில் மோடி என்பவர் ஒரு இந்துத்துவா, ஹி இஸ் அ ஃபெனாட்டிக், ஹிந்து ஃபெனாட்டிக் என்பதுதான் எனக்கு அவரை பற்றி ஒரு கருத்தாக இருந்தது. தேர் இஸ் நோ ஹிந்து ரிலீஜன் அட் ஆல். அதனால் அது தட் இஸ் அன் இல்யூஷன். எல்லாரையும் ஏமாற்றுவதற்கு, இந்தியர்களை ஒன்று திரட்டுவதற்கு விவேகானந்தர் தொடங்கி, அரவிந்தர் தொடங்கி, திலகர் தொடங்கி இருக்கிறவர்களெல்லாம் இந்த வேலையை செய்தார்கள். வெள்ளைக்காரனை எதிர்ப்பதற்கு, ஒன்றாக்குவதற்கான தேவைக்கு மதத்தை, இல்லாத மதத்தை உருவாக்கி அதற்குள் எல்லாரையும் அடைத்தார்கள். அது ஒரு நிலை. அதனால்தான் 100 ஆண்டுக்கு முன்னால் இந்த சொல் என்னுடைய இலக்கியங்களில் இல்லை, வள்ளலாருக்கு தெரியாது. ஆனால் அப்படி இந்துவாக நம்மை திரட்டியதன் மூலம் நாம் நம்முடைய சுயத்தன்மைகளை, சுய மதத்தை, சுய பண்பாடுகளை இழந்து விட்டோம். அதனால்தான் நான் சொல்கிறேன், தமிழ் சமயத்துக்கு வாருங்கள் என்று. இப்போ மோடி சொல்கிறதுக்கு பின்னணியில் இறுதியாக இப்போ மனிதர்களாக பிறந்து இறைநிலை அடைந்தவர்கள், மார்க்கத்தை பரப்பி, இப்போ ராமானுஜர் இருக்கார், வள்ளலார் இருக்கார், இவங்களாம் மனிதர்களாக பிறந்தவங்க, அவங்க மார்க்கத்தை உயர்நிலை அடைந்தார்கள், உயர்நிலை அடைந்தாங்க. அந்த மாதிரி நான் இந்த இந்து மதத்தை பரப்பி உயர்நிலை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ல வராரா யாரு? மோடி. அவர் கடவுளால் தனியாக படைக்கப்பட்டோம் என்றும், தாயின் வழியாக பிறக்கவில்லை என்றும், ஆண் பெண் சேர்க்கையின் வழியாக பிறக்கவில்லை என்றும் அவர் சொல்லுகின்ற போது அவர் எங்கேயோ நிற்கிறார், நாம் எங்கேயோ நிற்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை. இவ்வளவு காலமும் இல்லாமல் இப்படி இவருக்கு பேச வேண்டும் என்று தோன்றியதன் மூலம் எனக்கு இப்பொழுதுதான் முதல் முறையாக மோடி ஞாபகத்தோடு தான் பேசினாரா என்ற ஐயம் ஏற்படுவதற்கே இந்த உரைகள் தான் காரணமாக அமைந்தன. ஏனென்றால் இது எனக்கு புத்தன் தாய் வழியாக பிறந்தவன், வள்ளுவன் தாய் வழியாக பிறந்தவன், மோசஸ், இயேசு, நபிகள், நாயகன் எல்லாரும் தாய் வழியாகத்தான் பிறந்தவர்கள். இதுவரையிலும் யாரும் சொல்லாதையும் சொல்லுகிறார். நான் இதற்கு என்ன சொல்வது? ஒரு தலைமை அமைச்சராக இருக்கிறார், அப்படி சொல்லிக்கொள்வதை விரும்புகிறார். அவருடைய விருப்பம் அவருக்கு மகிழ்ச்சி அளிக்குமானால் அளிக்கட்டும். எனக்கு என்னுடைய அறிவை கொண்டு தனித்து சிந்திக்க தெரியும். ஆகவே நான் இதில் குழம்புவதற்கு தயாராக இல்லை. அண்ணாமலை குழம்பினால் அவருடைய அறிவு மட்டத்திற்கு அவர் குழம்புவதில்லை, எனக்கு மறுப்பு ஒன்றும் இல்லை. நன்றி சார், பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.